காலேஜ் போகலண்ணே, நீங்கள் வாங்க உங்கள் கூட சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை நான் காணொலி பதிவு பண்ணேன், இந்த சிவலிங்கத்தை எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி நமக்கு வந்து சொல்லியிருந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்துலேருந்து ஒரு குறுகிய தூரத்தில் இருக்கிற சருக்கை அப்படிங்கிற கொள்ளிடம் ஆற்றுக்கார ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம தேடிக்கிட்டு வந்தோம். அந்த சிவலிங்கத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியல. யார் கேட்டாலும் தெரியலன்னாங்க. ஏற்கனவே நம்ம இங்கே 2-3 சிவலிங்கம் வந்து பதிவு பண்ணியிருப்போம், திருப்பணிக்காக கேட்டும் வச்சுருக்கோம். அதே போல் அந்த பையனுக்கு நம்ம கால் பண்ண பார்த்தீங்கன்னா, அவன் கல்லூரி போகாமல் நான் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேண்ணா, நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னு சொன்னால், ஒருபோதும் படிப்பை விட்டுட்டு இருக்காது தம்பி, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேட வந்தேன். அவன் சொன்ன மாதிரியே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வேறு ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை தேடி போகும்போது வேறு ஒரு சிவலிங்கம் நம்ம கண்ணில் பட்டாருங்க. அங்கே பாருங்கள், கொள்ளிடங்காற்று ஓரத்தில் ஒரு கருவேல காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அழகான வழிபாட்டில் ஓரமாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வீடுகள்லாம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு சுத்தமான ஒரு இடத்துல ஒரு சின்ன வழிபாடு கண்டிப்பாக யாரோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், விளக்கேற்றுற அந்த இடம்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. சிவலிங்கத்தினோட ருத்ரபாகம் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், முகாமைப்போட வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சில இறைவனை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குங்க. நன்றி. இதை எப்படி உங்களுக்கு தோணுது பார்த்தா?